வியாபாரம் செய்து கொண்டிருந்த மூதாட்டி அடித்து இழுத்து அட்டகாசம் செய்த நபர் வைரலாகும் காணொலியால் பரபரப்பு. பெண்ணின் பணப்பையை திருடிய நபர் குதிரையில் வந்த அரசர் ராஜகுமாரன். மக்கள் போல ஒன்றோடு ஒன்றாக நடனமாடிய ரோபோ குவிந்த மக்கள். முன்ஜென்ம சம்பவங்கள் அதிசய சிறுவனை காண செல்லும் மக்கள் அதிர்ச்சியில் ஊர் மக்கள். அடித்து நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலை அடுத்தடுத்து எழுந்த கண்டனங்கள். ஆழ் விண்வெளியில் இருந்து பூமி மக்களின் மனதை கவர்ந்து இழுத்த காணொளி. மீண்டும் தங்கத்தின் விலை சர்வதேச சந்தையில் கடும் விலை அதிகரிப்பு. பிள்ளையான் மீண்டும் சிறைக்கு மாற்றம் தொடருமா சித்திரவதைகள் அடிப்படை வசதிகள் குறித்து சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் விளக்கம். சமையலால் எழுந்த சத்தம் ஆத்திரமடைந்த முதியவர் செய்த தரமான சம்பவம். சில நாட்களுக்கு முன்பு ரோபோ பஞ்சா நிகழ்வு ஒன்றில் நடனமாடுகின்ற காணொலியொன்று அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பொது நிகழ்வு ஒன்றின் போது மனிதர்களை ஆடுவதைப் போன்று அதற்கேற்றவாறு ரோபோ பஞ்சாவும் நடனமாடுகின்றது. அது மட்டுமின்றி ரோபோ பஞ்சாவோடு மக்கள் சேர்ந்து நடனமாடுவதோடு அதனை தங்களுடைய தொலைபேசிகளில் காணொலியாக்குகின்ற சம்பவங்களும் அதில் காணக்கூடியதாக உள்ளது. வீதி அருகே பழங்களை விற்பனை செய்து கொண்டிருந்த மூதாட்டியை அடித்து இழுத்து தள்ளி அட்டகாசம் செய்த சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான மலை சாலையில் மியூசியம் அருகே சாலையோரத்தில் பழம் விற்பனை செய்து வந்த மூதாட்டியை பாதிரியார் ஒருவர் இழுத்து தள்ளி அட்டகாசம் செய்துள்ளார். அந்த பகுதி தனியாரிடத்தின் நுழைவாயில் என கூறி அங்கிருந்த மூதாட்டியை வெளியேற சொல்லி பாதிரியார் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அத்துடன் இந்த தகராறின் போது பாதிரியார் அந்த மூதாட்டியை இழுத்து தள்ளி அட்டகாசம் செய்துள்ளார். இந்த அதிர்ச்சி வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணின் பணப்பையை திருடிக்கொண்டு ஓடிய நபரை குதிரையில் சென்று அதிகாரியொருவர் மடக்கி பிடித்து கைது செய்துள்ள சம்பவம் தற்போது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நியூயார்க் நகரில் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீதியில் சென்று கொண்டிருந்த பெண்ணின் பணப்பையை சந்தேக நபர் ஒருவர் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளார். இதனை அவதானித்து நியூயார்க் நகரின் காவல்துறை பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அவருக்கு இருந்த தப்பிக்கும் வாய்ப்புகளையும் நெரிசலான குறுகிய தெருக்களில் பயணிக்கும் திறனையும் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார். தனது குதிரையோடு வேகமாக துரத்தி சென்று குறுகிய நிமிடத்தில் சந்தேக நபரை காவல்துறை அதிகாரி மடக்கி பிடித்துள்ளார். தனது குதிரைக்கு அறிவுறுத்தல் வழங்கி மிக வேகமாக குதிரையில் சென்று மடக்கி பிடித்து கைது செய்துள்ளார். இந்த செயலை கண்ட பாதசாரிகள் காவல்துறை அதிகாரி மற்றும் குதிரையின் திறனை பாராட்டியுள்ளனர். இது நியூயார்க் நகரவாசிகளிடையே வீதி பாதுகாப்பு குறித்த நம்பிக்கையை உறுதிப்படுத்த ஒரு உந்துதலாக அமைந்துள்ளது. நெரிசலான நகர்ப்புற சூழலில் தொழில்நுட்பத்தை விட பாரம்பரிய குதிரைகளின் மூலம் முக்கியத்துவம் இந்த பிரத்யேக நிகழ்வின் மூலம் மீண்டும் ஒருமுறை உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது. பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்திய இந்த செயல் நகர்ப்புற குற்றத்தடுப்பு பிரிவின் காவல்துறை குதிரைப்படையின் செயல்திறன் மிக்க பங்களிப்பிற்கு ஒரு சான்றாகும். இந்த கைது நடவடிக்கை திருட்டை தடுப்பது மட்டுமல்லாமல் நவீன உலகில் சட்டமூலாக்கல் பழங்கால நுட்பங்கள் இன்னமும் எவ்வளவு நடைமுறைக்கு உகந்தவை என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு காரணியாக உள்ளது. குறித்த சம்பவத்தின் காணொலி வழியாகி வைரலாகி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஆர்டெமிஸ் தளபதி ரீட் வைஸ்மேன் ஓரியன் விண்கலத்திலிருந்து எடுக்கப்பட்ட சந்திரனின் அடிவானத்திற்கு பின்னால் பூமி மறைவதை காட்டும் அற்புதமான வெட்டப்படாத மற்றும் மூல ஐபோன் காணொலியை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க ஆர்டெமிஸ் 2 சந்திரனை கடந்து செல்லும் பயணத்தின் போது படமாக்கப்பட்ட இந்த காணொலியில் பள்ளங்கள் நிறைந்த சந்திரனுக்கு பின்னால் நீலக்கோள் மறைவதை காட்ட 8x ஜூம் இடம்பெற்றுள்ளது. இது ஆழ்விண்வெளியில் இருந்து பூமியின் ஒரு அரிய காட்சியை வழங்குகின்றது. இந்த அசாதாரணமான வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே காணக்கூடிய காணொலியாக இது அமைந்திருக்கின்றது. இந்த காணொலி விண்கலத்தின் சாளரத்திலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட திருத்தப்படாத மூலப்பதிவாகும். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தை காட்டும் இந்த காணொலி விண்வெளியின் பரந்த வழியில் நமது கோளின் பலவீனத்தை எடுத்து காட்டுகின்றது. அது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட இந்த மூல காணொலி அனைவரினதும் மனதை கவர்ந்துள்ளது.
சிறைச்சாலைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிள்ளையாள் என்று அழைக்கப்படும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதற்கமைய வெல்சர கடற்படை தளத்தில் உள்ள சிறைக்கூடத்துக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஸ்ரீ கஜநாயக்க தமது செய்திப் பிரிவுக்கு குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கைதியொருவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து வசதிகளும் பிள்ளையானுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்தவித அடிப்படை வசதிகளும் பிள்ளையானுக்கு வழங்கப்படவில்லை என அவரின் கட்சி ஆதரவாளர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் எமது செய்தி சேவை வினவிய போதே சிறைச்சாலைகள் பேச்சாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஏதேனும் விசேட தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அதனை உரிய முறையில் சிறைச்சாலைகள் அத்தியட்சகருக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிடைக்கும் கோரிக்கைகளை சட்ட ரீதியாக அணுகி இயலுமான விடயங்களை செய்து கொடுக்கப்படும் எனவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் மாவட்டத்தில் 3 வயது சிறுவன் ஒருவன் தனது முன் ஜென்ம நினைவுகளை பகிர்ந்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லக்கிம்பூர் மாவட்டம் மயிலானி பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் ராம்பட்டி தம்பதியினருக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பையனுக்கு யூதன் என பெயரிட்டனர். கடந்த 2017ஆம் ஆண்டு யூதனுக்கு 3 வயதான போது அவன் தனது மழலை பேச்சில் விசித்திரமான விஷயங்களை கூறத் தொடங்கியுள்ளான். தன்னுடைய வீடு போலாப்பூர் கிராமத்தில் இருப்பதாகவும் தனது தந்தையின் பெயர் விதேசி என்றும் அவன் அடம்பிடிக்கத் தொடங்கினான். ஆரம்பத்தில் விளையாட்டுத்தனமாக பார்த்த பெற்றோர் சிறுவன் விடாப்பிடியாக அழுததால் அவனை அந்த கிராமத்திற்கு அழைத்து சென்றனர். போலாப்பூர் கிராமத்தில் உள்ள விதேசி என்பவரது வீட்டுக்கு சென்றதும் யூதன் உற்சாகமடைந்தான். அங்கிருந்த விதேசியை பார்த்ததும் இவர்தான் என் அப்பா என்று ஓடி சென்று கட்டிக்கொண்டான். அது மட்டுமின்றி விதேசியின் மனைவி வசந்தியை பார்த்து இவள்தான் என் அம்மா என்று கூறி அனைவரையும் அதிர வைத்துள்ளார். சிறுவன் யூதன் அங்கிருந்த பொருட்களை பார்த்து அவை ஒவ்வொன்றும் எங்கு வைக்கப்பட்டிருக்கும் என்ற ரகசியங்களையும் தனது பழைய உடைமைகளையும் சரியாக அடையாளம் காட்டியுள்ளார். விசாரணையில் விதேசியின் மகன் திலீப் கடந்த 2012ஆம் ஆண்டு மே 17ஆம் தேதி பெங்களூரில் உள்ள ஒரு கடற்கரையில் குளிக்கும் போது நீரில் மூழ்கி உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. தூரம் அதிகமாக இருந்ததால் திலீப்பின் உடல் அங்கேயே தகனம் செய்யப்பட்டது. திலீப் இறந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூதன் பிறந்துள்ளார். தனது முன்னைய பிறவியின் பெற்றோர் வீடு மற்றும் அங்குள்ள பொருட்களை சிறுவன் துல்லியமாக அடையாளம் காட்டியதைக் கண்டு 2 குடும்பத்தினரும் கிராம மக்களும் வியப்பில் ஆய்ந்துள்ளனர். இந்த அதிசய சிறுவனை காண அண்மை கிராமங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் திரண்டு வருகின்றதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலயத்தை அண்மித்த வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதோடு நாளை அதிகாலை முதல் நினைவேந்தல் நிகழ்வுகள் நிறைவடையும் வரை இந்த போக்குவரத்து மாற்றங்கள் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்ப சுட்டன் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்டவற்றோடு மொனராகலை மாவட்டத்தில் உள்ள சில இடங்களில் வெப்பம் கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெப்பச்சூட்டன் அவதான மட்டத்தில் இருக்கும் போது நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதன் மூலம் உடல் சோர்வு ஏற்படலாம். தொடர்ந்து கடினமான பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு வெப்பத்தினால் ஏற்படும் தசைப்பிடிப்புகள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாகம் ஏற்படாவிட்டாலும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும், முடிந்தவரை வெயிலில் செல்வதை தவிர்த்து நிழலான இடங்களில் தங்கவும், வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் சிறுவர்கள் குறித்து விசேட அவதானம் செலுத்தவும், மென்மையான வெளிர் நிற ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜப்பானின் வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் நேற்று 7.5 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கத்தை அடுத்து குஜி துறைமுகத்தில் 80 சென்டிமீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் ஏற்பட்டதாகவும் அது கூறியுள்ளது. இது தொடர்பாக ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்
உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை 4:53 மணிக்கு ஜப்பானின் மியோகோவுக்கு 100 கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கே 7.5 ரிக்டர் அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பானிய நில அதிர்வு அளவுகோல் படி அதிகபட்ச உயர் அளவு 7 எனும் நிலையில் இந்த நிலநடுக்கத்தின் அளவு 5 ஆக பதிவாகியுள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ஆரம்பத்தில் 7.4 ஆக மதிப்பிடப்பட்டாலும் பின்னர் அது 7.5 ஆக அதிகரிக்கப்பட்டது. இதே அளவிலான நிலநடுக்கங்கள் ஒரு வாரத்துக்கு ஏற்படக்கூடும். இந்த நிலநடுக்கம் காரணமாக அமோரி மற்றும் மியாக்கி மாகாணங்களில் உள்ள ஹிகாஷிடோரி மற்றும் ஒனாகவா அணுமின் நிலையங்களிலும், புகுஷிமா மாகாணத்தில் உள்ள புகுஷிமா டாய்ச்சி மற்றும் டைனி அணுமின் நிலையங்களிலும் எந்த அசாதாரண நிகழ்வுகளும் பதிவாகவில்லை என அவற்றின் இயக்குநர்கள் தெரிவித்துள்ளதாக கியோடா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தை அடுத்து தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜப்பான் பிரதமர் சானி டகாய்ச்சி, நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை உயரமான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார். டோக்கியோ மற்றும் ஷின் அமோரி நிலையங்களுக்கு இடையிலான டோஹோகு புல்டர் ரயில் சேவைகளை நிறுத்தி வைத்துள்ளதாக JR ஈஸ்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் பக்கத்து வீட்டுக்காரர் சமையல் செய்தபோது எழுந்த சத்தத்தால் ஆத்திரமடைந்த முதியவர் ஒருவர் சமையல் செய்தவரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலை தணிக்க இறுதியாக காவல்துறையினர் தலையிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பவேரியா மாகாணத்தில் உள்ள நகரில் கடந்த சனிக்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அங்கிருந்த நபர் ஒருவர் தனது வீட்டில் ஸ்னிட்சல் எனப்படும் பாரம்பரிய உணவை தயாரித்துக் கொண்டிருந்தார். இந்த உணவை தயாரிக்கும் போது இறைச்சியை மென்மையாக்குவதற்காக ஒரு சிறிய சுத்தியல் போன்ற கருவியால் பலமாக தட்ட வேண்டும். இவ்வாறு அந்த நபர் இறைச்சியை அடித்துக் கொண்டிருந்த போது எழுந்த சத்தம் பக்கத்து வீட்டில் இருந்த முதியவரை கடும் எரிச்சலூட்டியது. சத்தத்தினால் ஆத்திரமடைந்த முதியவர் சமையல் செய்து கொண்டிருந்தவரின் வீட்டிற்கு சென்று அவரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் சமையல் செய்தவரின் கன்னத்தில் முதியவர் பலமாக அறைந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் வெடித்ததை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். ஜெர்மனிய சட்டத்தின்படி இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை மற்றவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சத்தம் எழுப்புவது ரோஹிசியட் விதிகளின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். இருப்பினும் இந்த சம்பவம் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்குள் நடந்ததா அல்லது அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் சத்தம் எழுப்பப்பட்டதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். சத்தம் எழுப்பியது சட்டமீறலாக இருந்தாலும் ஒருவரை தாக்குவது ஜெர்மனிய சட்டப்படி கடுமையான குற்றமாக கருதப்படுவதால் முதியவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நேற்று பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,814.19 விற்பனை செய்யப்படுகின்றது. அதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினத்தின் விலை $80.6 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கத்தின் இந்த அதிரடி விலை உயர்வுக்கு மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை நோக்கி நகர்ந்துள்ளனர். மேலும் டாலரின் வலுவூட்டல் மற்றும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் உலகளாவிய ரீதியில் தங்கத்தின் பெறுமதியை உயர்த்தியுள்ளன. கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களோடு காணப்பட்டது. நேற்று இலங்கையில் தங்க விலை சற்று வீழ்ச்சியடைந்து விற்பனையாகி வரும் நிலையில் சர்வதேச விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையிலும் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவால் வலுசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அனுர கருணாதிலக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் வலுசக்தி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். வலுசக்தி அமைச்சு பதவிக்கு மேலதிகமாக அவர் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும் கடமையாற்றி வருகின்றார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய் ஒருவரால் கத்தோலிக்க மத சின்னம் ஒன்று சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய சிப்பாய் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் சிலை ஒன்றினை தாக்கி சேதப்படுத்தும் புகைப்படம் இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது.
இந்த சம்பவம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நெதன்யாகு தானும் இஸ்ரேலிய மக்களில் பெரும்பான்மையானவர்களும் இந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த செயல் தொடர்பாக ராணுவ அதிகாரிகள் குற்றவியல் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் குற்றம் இழைத்த நபர் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கில் அனைத்து மதத்தினருக்கும் வழிபாட்டு சுதந்திரத்தை வழங்கும் ஒரே இடமாக இஸ்ரேல் திகழ்வதாகவும் இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட மனவேதனைகளுக்காக வருந்துவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னதாக இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் ஹக்கபி இந்த சம்பவத்தை கண்டித்ததோடு இதற்கு பொறுப்பானவர் மீது மிக விரைவான மற்றும் கடுமையான தண்டனைகள் பகிரங்கமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது குறித்து ஈரான் சாதகமாக பரிசீலித்து வருவதாக ஈரானின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையிடம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே நிலவும் போர் பதற்றத்தை குறைக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடல்வழி முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நகர்வுகள் இந்த சாதகமான சூழலுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றன. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பது குறித்த இறுதி முடிவு இன்னமும் எடுக்கப்படவில்லை என அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் காரணமாக பேச்சுவார்த்தையை புறக்கணிக்கப் போவதாக ஈரான் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த நிலைப்பாட்டில் தளர்வு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் முன்னபோதும் இல்லாத வகையில் சாதனை அளவிலான வருமானத்தை ஈட்டியுள்ளதாக மதுவரி திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. 2026 மார்ச் 31ஆம் திகதியோடு முடிவடைந்த முதல் 3 மாத காலப்பகுதியில் மதுவரி வருமானம் 70.4 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. இந்த காலப்பகுதிக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த 61.95 பில்லியன் ரூபாய் வருமான இலக்கை விட இது 113.6% அதிகமாகும். கடந்த 2025ஆம் ஆண்டில் முதல் காலாண்டோடு ஒப்பிடுகையில் இந்த வருமானம் 114.8% வளர்ச்சியை காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை வருமானம் குறித்து மதுவரி ஆணையாளர் நாயகம் MBNA பேமரத்ன கருத்து தெரிவிக்கையில், மதுபான உற்பத்தி நிலையங்கள் மற்றும் வடிசாலைகளை தொடர்ந்து கண்காணித்தல், மதுபான போத்தல்களில் பாதுகாப்பு முத்திரைகளை இடுதல், சட்டவிரோத மதுபான உற்பத்திக்கு எதிரான சுற்றி வளைப்புகளை அதிகரித்தல் மற்றும் அனுமதி பத்திர இடங்களை முறையாக ஆய்வு செய்தல் போன்ற நடவடிக்கைகள் இந்த வருமான வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வருவாயை ஈட்டும் நிறுவனங்களின் 3வது இடத்தில் உள்ள மதுவரி திணைக்களம் 2026ஆம் ஆண்டு நிறைவடைவதற்குள் 245 பில்லியன் ரூபாய் வருமான இலக்கை எட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளது. புதிய அரசாங்கத்தின் வழிகாட்டல் மற்றும் அதிகாரிகளின் அர்ப்பணிப்போடு இந்த இலக்கை எளிதில் அடைய முடியும் என திணைக்களம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.